ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏஐடிஎஸ் மோகம் எப்போ தீரும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பயில வந்து பார்க்க போகிறோம். அதாவது இப்போது யாரை கேட்டாலும் சரி, நான் வந்து என்ன எடுக்கிறீங்க, என்ன கோர்ஸ் பிஇயில் வந்து என்ன இருக்கீங்க அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து சைபர் செக்யூரிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ தான் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறவோட பர்சன்டேஜ் வந்து இப்போ குறைஞ்சிட்டு வந்துருச்சு. ஐடி எடுக்கிறவங்க பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. இப்போ வந்து எந்த பையனை கேட்டாலும் சரி, 90 100 கட் ஆஃப் வாங்கின ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, 150 கட் ஆஃப் வாங்கின ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை 200க்கு 195 வாங்கின கட் ஆஃபாக இருந்தாலும் சரி, எல்லாருமே சொல்கிறது ஒன்று ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ அதாவது என்னென்னா, இது வந்து மாணவர்கள் மத்தியில் எப்படி இதை சூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து இருக்குது. எல்லாருமே என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, ஃப்யூச்சர் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் எல்லா பக்கம் ரூல் பண்ண போகுது அப்படின்னு பல கல்வியாளர்களும் சரி, ஒரு பெரிய நிறுவனத்தோட சிஇஓஸ் இவங்க எல்லாருமே சரி அது சொல்லியிருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது எந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியை கொண்டு போக போகுது, நமக்கு எந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியை கொண்டு வர போகுது அப்படிங்கிறது எதுவுமே தெரியாமல், நம்ம வந்து இன்னும் 4 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தெரியாமல் அதை வந்து எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு எப்படி வந்து நம்ம கண்மூடித்தனமாக எடுக்கிறோம் அப்படிங்கிறதான் வந்து என்னோடய கேள்வியாக இருக்குது. இப்போது அதாவது ஃப்யூச்சரில் இப்போ வந்து ஒரு 60 சீட் இருக்குது அப்படின்னா, அங்கே வந்து 100 பேர் 200 பேர் போய் போட்டிடுறாங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு டிமாண்ட் இருக்குது. இப்போது ஒரு சில காலேஜஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, போயிட்டு 120 சீட் வச்சுருக்காங்க, 240 சீட் வச்சுருக்காங்க. போனோடனே எனக்கு இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சீட் இல்லைங்க அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிடுறாங்க. அப்படி பார்க்குறப்போ 100% ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ தமிழ்நாட்டுக்கு எல்லா காலேஜ்லேயுமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் ஃபில் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அத்தனை பேர்த்துக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே வரப்போகுது. ஸோ அப்போ வந்து நமக்கு டிமாண்டு வந்து குறையதானே செய்யும். அப்போ சர்ப்ளஸாக இன்ஜினியர்ஸ் வெளியே வராங்க. சர்ப்ளஸாக இன்ஜினியர்ஸ் வெளியே வர்றப்போ நான் என்ன பண்ணுவேன், ஆட்டோமேட்டிக்காக சேலரி குறைப்பேன். ஏன்னா எனக்கு வந்து இப்போ 10,000 ரூபாய்க்கு வேலைக்கு ஒருத்தர் வர மாட்டேங்கிறேன் அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன், அவனுக்கு 12,000 ரூபா கொடுப்பேன். இப்போது நீங்கள் வந்து சர்ப்ளஸாக இருக்கிறாங்க, ஒரு 5 பேர் வேண்டிய இடத்துல எனக்கு 50 பேர் இருக்காங்க. அப்புறம் என்ன சொல்லுவேன், பேரம் பேசுவேன். டேய், நீ 2,000 ரூபாய்க்கு வேலை செய்வியா, 3,000 ரூபாய்க்கு வேலை செய்வா அப்படின்னு நான் பேரம் பேசத்தானே செய்வேன். இல்லை அப்படின்னா நான் என்ன எதிர்பார்ப்பேன், அந்த 5 பேரும் வந்து இந்த அளவுக்கு எனக்கு வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும், இல்லை இவ்வளோ வேலையை செய்யணும் அப்படின்னு எதிர்பார்ப்பேன். சர்ப்ளஸாக ஒன்று எப்போ க்ரியேட் பண்ணிடுறீங்களோ அப்போவே வந்து நமக்கு அதோட டிமாண்ட் வந்து ரொம்ப குறைஞ்சிரும். ஸோ அது வந்து ரொம்ப தீவிரமாக நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. ரெண்டாவது வந்து இப்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து எதுக்கு நமக்கு யூஸ் பண்ணுது அப்படின்னா, ஒரு கோர் பிரான்ச்சஸ்க்கோ இல்லை வந்து வேறு ஏதாவது வந்து நமக்கு தேவைப்படுற இடத்துல தான் வந்து தேவைப்படுது. இப்போ சிவில் இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சிவில் இன்ஜினியரிங்க்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட தேவை இருக்குது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கும் ஆட்டோமேஷனோட தேவை இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நமக்கு கோர் பிரான்ச்சஸுக்கு தேவைகள் வந்து பூர்த்தி செய்கிறதா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அது ஒரு சப்போர்ட்டிங் டிபார்ட்மெண்ட். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு எவ்வளோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட நெசசிட்டி தேவையா, இத்தனை இன்ஜினியர்ஸோட வாண்டட் இருக்குமா அப்படிங்கிறத எதுவுமே தெரியாமல் நம்ம வந்து போய் ஒரு இடத்துல ஜாயின் பண்ணுறோம், இல்லை ஒரு இடத்துல வந்து நம்ம போகிறோம், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக போகிறோம் அப்படிங்கிறது வந்து எந்த வகையிலையுமே வந்து கரெக்டு அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ரெண்டாவது வந்து இந்த 4 வருஷத்துக்கு அப்புறம் பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எந்த மாதிரி இருக்கும், என்னென்ன கம்பெனிஸ் எல்லாம் புதுசாக டெவலப் ஆக போகுது, அதில் என்னென்ன நியூ இன்னோவேஷன்ஸ் வந்துருக்கு, இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு போகிற எத்தனை பேர்த்துக்கு எந்தெந்த செக்டரில் எந்தெந்த மாதிரிலாம் வந்து நமக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறது தெரியுமா, தெரியாது. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருப்பாங்க, இல்லை பொதுவாக எல்லோரும் சொல்கிறாங்க அப்போது ஏஐக்கு தான் வேலை அதிகம். 90 மார்க் வாங்கின ஒரு கட் ஆஃப் வாங்கின ஒரு ஸ்டூடெண்ட்டை நான் தப்பாக சொல்லலை. ஆனால் 90 மார்க் வாங்கின ஒரு ஸ்டூடெண்ட்னால ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எடுத்து படித்து அது ஒரு 200 மார்க் வாங்கின ஸ்டூடெண்ட்டோட அவங்களோட நம்ம காம்படிட் பண்ண முடியுமா, இல்லை அந்த காம்படிஷன் ஹெல்த்தியாக இருக்குமா? ஸோ இதையெல்லாம் எதையுமே நம்ம எதிர்பார்க்கறதில்ல. நமக்கு தேவை என்ன அப்படின்னா, எல்லாரும் எடுத்து படிக்கிற ஒரு கோர்ஸை நம்ம எடுத்து படிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு ஜாப் கிடைக்கும், ஹையர் பேக்கேஜில் இல்லைனாலும் லோவர் பேக்கேஜில் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் வந்து போகிறோம். ஸோ அது எந்த வகையிலையுமே வந்து கரெக்டாகாது. நம்மளுக்கு வந்து கோர்ஸையோ இல்லை வந்து காலேஜையோ பார்க்கக்கூடாது. நம்ம வந்து எடுக்கிற கோர்ஸை ப்ராப்பராக படித்தோம் அப்படின்னா அதில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதில் சைன் ஆக முடியும். அது மட்டும்தான் இன்ஜினியரிங்கில் நம்ம பண்ணக்கூடியது. ஸோ நம்ம இப்போ 12th கம்மியான மார்க் வாங்கிட்டோம் அப்படிங்கிறக்காக நம்ம துவண்டு போக வேண்டியதில்லை. ஸோ ஆனால் நமக்கு கிடைக்கிற கோர்ஸு இருக்கிறதுலையே நல்ல காலேஜில் இருக்கிறதுலே நல்ல கோர்ஸ் எடுக்கிறோம் அப்படிங்கிறது, நமக்கு என்ன கோர்ஸை நம்ம வாங்கின மார்க்குக்கு எது நல்ல கோர்ஸு எது நல்ல காலேஜுன்னு பார்த்து எடுத்து அதை வந்து நம்ம ப்ராப்பராக இதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ராப்பராக படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம சைன் ஆக முடியுமே தவிர வெறுமனே வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மட்டுமே நம்மளை சைன் பண்ணிட முடியாது.
ஓகேங்களா. இல்லை ஐடி எடுத்துக்கிங்கனாவோ இல்லை சிஎஸ்சி எடுத்திங்கனாவோ சைன் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து எப்போ வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் மோகம் போகணுங்கிறது தெரில. லாஸ்ட் இயரே வந்து கொஞ்சம் பேர் நிறைய பேர் அந்த மாதிரி எடுத்தாங்க. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்சியை பீட் பண்ணிவிட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் இந்த 2 தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு வந்து போய் எந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை கொண்டு வரும் அப்படிங்கிறத டவுட் தான். ஸோ மாணவர்கள் கண்டிப்பாக வந்து பார்த்து அதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எடுங்க. இல்லைனாலும் அதை வந்து இதையெல்லாம் நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு கிளியர் விஷன் இருக்கிறவங்க மட்டும் அதை எடுங்க. மற்றவங்க எடுத்து சர்ப்ளஸாக வந்து இன்ஜினியர்ஸை க்ரியேட் பண்ணி அதோட டிமாண்டை குறைச்சி அந்த அந்த செக்டாரில் இருக்கிற ஒரு நல்ல வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.